சவதிக்கா சவதிக்கா ட்ரிப்பா ட்ரிப்பிங்கா ட்ரிப்பா ட்ரிப்பிங்கா சவதிக்கா சவதிக்கா எக்கா கப்புங்கா எக்கா கப்புங்கா. ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. தாய்லாந்து மொழி இது வந்து சவதிக்கா அப்படின்னா வாங்கன்னு வரவேற்கிறது. சவதிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வரவேற்க. ஆமாம், இந்த மாதிரி போகும்போது கப்புங்கா கப்புங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நன்றி வந்து அனிருத் சாருக்கு. ஹமலலபாஹை கிசா ஹமலலபாஹை கிசா கம்பா கம்பா எத்தா கம்பா கம்பா எத்தா ஏ மரியாச்சு எக்கோ மரியாச்சு கிசாலே கம்பாலே ட்ரிப்பாலே பிளிப்பாலே லோ. நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு அம்மா, கானா பாட்டுங்கிறது அக்கா. ஆனால் அது கானா பாட்டுன்னு வந்து இப்போ என்ன எந்த நாட்டுக்கு போனாலுமே நீங்கள் கானா பாடாதான் சொல்லும்போது அம்மாவை மறைச்சிட்டு அக்காவை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி. சார், உங்களுடைய ஃபார்ச்சுனர் கார் நீங்கள் வச்சுருக்கீங்களே, உங்கள் ஃபார்ச்சுனரில் வந்து நீங்கள் இறங்கும் போது அது பார்க்கவே மாசாக இருந்துச்சு. அப்போ சில கமெண்ட்ஸில் என்னென்னு போட்டிருந்தாங்கன்னா, என்னடா இவர் இந்த மாதிரி நிறைய இடத்துல பாடுறாருந்தான்னு நினச்சோம், இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காரு. அது கூட நம்ம டிவியில் தான் வாங்கியிருக்கிறோம், நம்ம முழு காசு கட்டி வாங்குறது எல்லாமே உழைப்பு தான். இன்னொரு ஒரு உலகில் நாம் இருந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன். ஸோ ஆண்டனி தாஸ் அண்ணன் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காரு. இப்போ 2025 நியூ இயர் முழுக்க ஒழிச்ச பாட்டு சவடி கானு நம்ம தலையோட பாட்டு தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு விடாமுயற்சியில்? நீங்கள் சொன்ன மாதிரி சோனி தான் உங்களுக்கு ஒரு முதல் அறிமுகமாக இருந்துச்சு. இப்போது நம்பர் 1 ட்ரெண்டிங் சோனியோடது உங்களோட பாட்டு, நீங்களும் அனிருத் அவர்களையும் இணைஞ்சு பண்ணியிருக்கப்பா. நான் இதுக்கு நன்றி வந்து நிறைய பேருக்கு சொல்லணும். முதல் நன்றி வந்து அனிருத் சாருக்கு. அவர் கொடுத்த எல்லா பாடல்களுமே என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்து போன பாட்டு. முதல் பாட்டு கட்டிக்கிட காக்கி சட்டையில், இரண்டாவது பாட்டு வந்து ஆகா கல்யாணம் பேட்டையில், பேட்டையில், மூணாவது பாட்டு வந்து டிப்பட்டப்பம் சொடக்கு மேலே, நாலாவது பாட்டு டிப்பட்டப்பம். எல்லாமே இப்போ அஞ்சாவது பாட்டு இந்த பாட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களுமே வந்து எனக்கு முத்தான பாடல்களாக கொடுத்துருக்காங்க. அதனால் அனிருத் சாருக்கும் அவருடைய டீமுக்கும் முதல்க்கு நன்றி. அந்த படத்தில் பாடணுமேனு கூட நினைக்கல, பாட வாய்ப்பு படம் வருது அந்த ஒரு ஹேப்பில் தான் இருந்தேன் கடைசி வரைக்கும். நம்மளை திடீர்னு அனிருத் சார் டீமில் இருந்து இங்கே சீனிவாஸ் சார் ஃபோன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி, இது ஏதோ ஒரு படம், சரியான படம், ஏன்னா 4 படத்துக்கு அப்புறம் 5வது படம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வழக்கம் போல் தெரிஞ்சு தலைவன் உள்ளே அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டு கம்போஸ் மியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். நானும் அப்படியே ஜாலியாக ஆடிட்டு பாட்டு வந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து அப்படியே ஃபோன்லேயே பார்த்தே எங்களுக்கு ஒரு மாதிரி பழக்கமாயிடுச்சு. இப்படி உங்கள் குரலில் ஒரு 2 லைன் பாடினீங்கன்னு இங்கே பயங்கரமாக இருக்கும். நம்ம கரெக்டாக பாடலைன்னா அது பெரிய கரெக்டாக போயிரும்ல. இந்த இப்போ பாருங்க, அடாடா ஹமலலபாஹை கிசா ஹமலலபாஹை கிசா கம்பா கம்பா எத்தா கம்பா கம்பா எத்தா ஏ மரியாச்சு எக்கோ மரியாச்சு கிசாலே கம்பாலே ட்ரிப்பாலே பிளிப்பாலே லோ. மல்லி மல்லியா 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 ஐயா வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா. தனித்தனியா இருந்த 2 உலகம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா. மனசுல தான் நினைச்சதெல்லாம் நடக்க குணத்துல தான் சாவி இருக்குதையா. அணைச்சுக்குவா அழகா ஒன்ன ஒருத்தி புரிஞ்சுக்கிட்டா அவ தான் பொண்டாட்டியா. சவதிக்கா சவதிக்கா ட்ரிப்பா ட்ரிப்பிங்கா ட்ரிப்பா ட்ரிப்பிங்கா சவதிக்கா சவதிக்கா எக்கா கப்புங்கா எக்கா கப்புங்கா எக்கா மரியாச்சு 8 மணியாச்சு கொஞ்சம் கிசாலே ஆலே ஆலே எக்கா மரியாச்சு எல்லாம் சரியாச்சு லவ்வ குத்தாலே ஆலே ஆலே. உண்மையாக சொல்லணும், மியூசிக் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. நீங்கள் கேட்குறது அந்த வார்த்தைகள் இப்போ தான் இன்னும் அழகாக தெளிவாக புரியுதுண்ணே. இந்த பெருமை எல்லாம் அனிருத் சாருக்கு தான். ஏன்னா உண்மையிலே இந்த பாட்டை வந்து அவர் தான் பாடியிருக்கலாம், இல்லைன்னா அந்த பாட்டை எழுதுனவர் ஒரு பாடகர் அறிவு அவரை பாட வச்சிருக்கலாம்.
இந்த பாட்டுக்கு எனக்கு கொடுத்தார்ல. நன்றி சார், நன்றி சூப்பர், சார். பயங்கரமான செலெக்ஷன் ஆக்சுவலாக. அதனால தான் ஒரு மியூசிக் டேரக்டர் தெரியுது இவங்க குரல் இதுக்கு வந்தால் இது பயங்கரமாக இன்னொரு ஹைப் ஆகும்னு சொல்லிட்டு. சார் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த லிரிக்ஸ்லாம் பார்க்கும்போது? இது ஒரு ஆஃப்டர் 8 சாங்ன்ற மாதிரி இருக்குது, ஒரு ஜாலியாக அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணுற மாதிரி ஒரு சாங்கு. அது 2 உலகம் ஒன்றா சேரப்போகுது, அவங்களுக்கான ஒரு டூயட் சாங்காகவும் இருக்குது, ஒரு ஹாப்பி ட்ரிப்பிங் சாங்காகவும் இருக்குது. இது எனக்கு நிறையா இருந்துச்சு. இது இருக்குல்ல, இந்த பாட்டுக்கெல்லாம் நிறையா தெரிஞ்சிச்சு. ஒன்று வந்து தாய்லாந்து மொழி, இது வந்து சவதிக்கா அப்படின்னா வாங்கன்னு வரவேற்கிறது. ஓ, சவதிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சவதிக்கா? ஆமாம், இந்த மாதிரி போகும்போது கப்புங்கா கப்புங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, போயிட்டு வாங்க. ஆமாம். அப்போ நம்ம மலையில் பாடணும்னு நினச்சா நம்மளுக்கு தாய்லாந்து மொழியிலே பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் அதில் தெரிஞ்சிச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு வாழ்க்கை இப்போ நம்ம ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நாட்டுப்புற கலைஞராக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சுத்தாத ஊர் இல்லை, சுத்தாத கிராமம் இல்லை, இவ்வளோ இடத்துக்கு போயும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்காக அமைஞ்சிருக்கும்ல பாடல்களா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஒவ்வொரு ஒரு 100 ரூபா தருவாங்களா, 200 ரூபா தருவாங்களா, விடிய விடிய ஆடி பாடினாலும் அந்த பேரம் பேசுவாங்க, இந்தப்பா இவ்வளோ தான் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அதுலேருந்து நீங்கள் டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு அந்தஸ்துன்றதே ஒரு கெத்து தான். இந்த காசு கொடுத்தா நான் வந்து பாடுவேன்யா, இல்லை அவங்க உங்களுக்கான இதுவும் நிர்ணயிப்பாங்க, ஆண்டனி தாசனை கூப்பிட்றாங்கன்னா ஒரு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்ப்பா. அது எவ்வளோ ஒரு கெத்தான விஷயமா இருந்துச்சுண்ணே? எனக்கு அது கெத்தா என்னன்னு தெரியல. நான் கரகாட்ட கலையில் இருக்கும்போதே வந்து அதிக சம்பளம் வாங்குகிற கலைஞர்கள் அப்படின்னு எனக்கு என் ஒய்ஃபுக்கும் பேர் இருந்துச்சு. ஏன்னா இப்போ மற்ற கலைஞர்கள் வந்து ஒரு 1000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா நாங்கள் போகும்போது அது 4000 5000 இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். அதனால அது அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்கள் உழைப்பை நம்பினது, கலைமகளை நம்பினது, நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பை கொட்டினது. அதனால் தென் மாவட்டங்களில் அந்தோணி ரீட்டா அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தெரியும். அந்தோணி ரீட்டான்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே கரகாட்ட கலையில் இருந்துச்சு. இந்த எல்லா மாவட்டத்துலேயும் தமிழ்நாட்டில் இந்த சைடு தான் பெரம்பலூரை தாண்டி இந்த சென்னை இந்த சைடு தான் வரலையே தவிர பாக்கி அந்த சைடு ஃபுல்லாகவே நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. அப்போவே வந்து எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு நிகழ்ச்சினா இந்த வருஷமே அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு மாதத்துக்கு 25 ப்ரோக்ராம் இருக்கும். சம்பளம் இல்லாமல் நான் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நாங்கள் பாடும்போது பாடுறதை பார்த்து காமெடி பண்ணுறதை பார்த்து அன்பளிப்புகள் வந்து நிறையா சம்பளத்தோடு அதிகமாக வரும். 2 பாக்கெட்டில் எந்த நேரமும் பணம் இருக்கும். எதனால் இதை கேட்டேன்னா, நீங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ஃபார்ச்சுனர் கார் நீங்கள் வச்சுருக்கீங்களே, உங்கள் ஃபார்ச்சுனரில் வந்து நீங்கள் இறங்கும் போது அது பார்க்கவே மாசாக இருந்துச்சு. அப்போ சில கமெண்ட்ஸில் என்னென்னு போட்டிருந்தாங்கன்னா, என்னடா இவர் இந்த மாதிரி நிறைய இடத்துல பாடுறாருந்தான்னு நினச்சோம், இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காரு, அப்போ பயங்கரமாக ஒரு காசு டிமாண்ட் பண்ணுவார் போல், ஃபார்ச்சுனர் கார் வாங்குற அளவு மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுருந்துச்சு. ஆனால் அது நான் மக்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் உங்களோட எவ்வளோ வருஷமாக நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட உழைப்பு தான் இந்த ஒரு ஃபார்ச்சுனர் காராக வந்து இன்றைக்கி நிற்குதுன்னு. அது கூட நம்ம டிவியில் தான் வாங்கியிருக்கிறோம், நம்ம முழு காசு கட்டி வாங்குறது எல்லாமே உழைப்பு தான். கமெண்ட்டில் நிறைய பேர் இப்போ 100க்கு 90% பேர் நம்ம வந்து வாழ்த்துறாங்கல்ல, அந்த ஒரு மன நிம்மதியோடு நான் அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அப்படியே விட்டுறது. அந்த 10% பேர் வந்து என்னமோ நம்ம அடுத்தவங்களோட உழைப்பில் வாங்கி சாப்பிட்டது மாதிரி நம்ம யாரோட உழைப்பை கெடுத்து நம்ம அதை வந்து நான் அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியலை, ஒரு ஆள்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா பழைய பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட 1 கோடி பார்வையாளர்கள் நெருங்கிடுச்சு பாடல். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆன் விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் சார் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி இது லோக்கல் வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த ஒரு கிஸ்ஸாவெல்லாம் இருக்கட்டும், ட்ரிப்பாகலாம் இருக்கட்டும், அதெல்லாம் அவர் ஸ்டைலில் அதுவும் ஒரு மாதிரி எலைட்டாக தான் இருக்குது. ரசிகனா எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். நீங்கள் தலை ஃபேனா? நான் அதாவது எப்படி சொல்கிறேன், தலையை உருவாகிற காலத்தில் நான் கரகாட்டத்தில் அவருடைய பாடல்கள்லாம் நிறைய பாடியிருக்கிறேன். தளபதி எல்லாம் என்ன பாடுவீங்க? ட்ரெண்டுக்காக நான் கேட்குறேன். ஒரு 2000 ஆரம்பத்துலாம் ஏங்க, தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, அசைந்தது உன் விழி அழகினை தேடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா, இது கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கோடி இங்கு வருவா. இந்த இசைத்துறையில் இருக்கிறதுனால, கலைத்துறையில் இருந்ததுனால அவரை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அப்படி அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அது விடாமுயற்சி, அவருடைய விடாமுயற்சிக்கும் என்னுடைய விடாமுயற்சிக்கும் என கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தமாக போச்சுன்னா, பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம் எல்லாம். இந்த பொங்கல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலையோட படம் வருது, பயங்கரமாக இருக்கும்ன்ற மாதிரி. ஆனால் சில காரணங்களால் படத்தோட ரிலீஸ் தள்ளி போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா எல்லாரும் போல தானே உங்களுக்கும் அந்த ஒரு ஷாக் இருந்திருக்கும்ல. உங்களுக்கு தெரியுமா முன்னாடி ஏதாச்சும் தள்ளி போகுது? இல்லை, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. படமே ஆடியோ சாங்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு இன்றைக்கி தெரியாது. இன்றைக்கி தான் ஷூட்டே போய் நாங்கள் பண்ணுறோம். முதல் நாள் ஷூட்டு, 2ஆம் நாள் ரிலீஸு. அந்த மாதிரி பாடிட்டோங்கிற ஒரு ஹேப்பி இன்னும் அப்படி இருக்குது. படம் கண்டிப்பாக வரும், வராமல் எங்கே போயிட போகுது. அது படத்தோட டைட்டில் மாதிரியே விடாமுயற்சியில் ஜெயிச்சிருவோம் கண்டிப்பாக. ஓகே, வந்துடும், சீக்கிரம் வெயிட் பண்ணுவோம். ஆனால் அது
ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ உங்களுக்கு எப்பயுமே ஒரு மிமிக்ரி கலைஞர்களாக இருக்கட்டும், பாடகர்களாக இருக்கட்டும், வெளியில் எங்கே போனாலும் மக்கள் உங்களை ரெகக்னைஸ் பண்ண உடனே டக்குன்னு கேட்பாங்க, அண்ணே சூப்பர்ண்ணே ஒரு பாட்டு பாடுங்க, அது சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை நடு ரோட்டாக இருக்கட்டும். நீங்கள் தயக்கம் காட்டுவீங்களா இல்லை டக்குன்னு பாடுவீங்களா? 2 லைனாச்சு. அது எந்த இடத்துல நிற்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது, யார் கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கன்னு பொறுத்து இருக்குது. சில பேர் வந்து பஸ்ஸில் போயிட்டுருப்போம், திடீர்னு அவசரமாக போயிட்டுருப்போம், ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம், அங்கே ஆஸ்பத்திரி வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம போய் ஆகணும். அந்த இடத்துல அண்ணே அந்தோணி தானே பாடகர் தானே, ஆமாப்பா அண்ணே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். நம்ம அது பிரச்சனை இல்லை. அண்ணே பாட்டு ஒன்று பாடினேன் ஆனால் அந்த இடத்துல நம்ம எப்படி பாட முடியும் சொல்லுங்கள்? நம்ம ஒரு அப்போ முக்கியமான வேலையை போகிறேன். ஆனால் என்னென்னா ரொம்ப கிராக்கி பண்ணுற இப்போ ஒரு ஆஸ்பத்திரின்னு சூழ்நிலை சொல்லிட்டு வந்துடுவோம். அதே நம்ம பாட வேண்டிய இடம் ஒரு ஒரு குழந்தைங்களோட ஒரு அமௌண்ட் 2 வரி பாடுங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க ஏதாச்சும் பாடம் அப்படி பாடலாம். அதனால் பெரும்பாலும் கேட்கக்கூடிய பாடல் என்ன பாடாக இருக்குது? இப்போ ஆம்பளை படத்தில் வர பாட்டு யாருன்னு ஆமாம் யாருன்னு சொல்லணும் அந்த பாட்டு கேட்பாங்க. யாருன்னு சொன்னாலும் கேளுங்க, இப்பயே எல்லாரோட ஃபேமிலி சாங்காகவே அது மாறிடுச்சு. அந்த பாட்டு 2 லைன் கிடைக்கும். எனக்கு அதில் பிடிச்ச வரிகள் இருந்து சொல்கிறேன். துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம், தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம், மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும், மரம்தான் இடம் கொடுத்த போதும் மண்தான் அதை சுமந்திடும், இன்னொரு ஒரு உலகில் நாம் இருந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் குற்றமும் குற்றமும் கூட வரும், நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சுற்றமும் முற்றமும் பேரை சொல்லும், இந்த குடும்பம் ஒரு கோவில் அதில் நீதானே சாமி, இங்கு நினைவுகள் பல கோடி ஆனால் நீதானே பூமி. ராஜா சாரோட பக்தனா ஃபோட்டோவே பயங்கர பெருசாக போட்டிருக்கீங்க. ஆமாம், பக்தனா எல்லாம் இருக்க முடியுமா? ஒரு கலையை பற்றி தெரியாதவங்க கூட ராஜா சார் பாட்டை போட்டு கேட்டு அவங்களுடைய மனக்காயங்களை மன சந்தோஷங்களை எல்லாத்தையுமே அதை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அவர் பாட்டு எந்த பாட்டாக இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கும். எனக்கு பிரித்து பார்க்க தெரியல. அவர் பாட்டில் குறைகள் சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, குறைகள் சொல்லவும் தகுதி இல்லை. இந்த பிரியா படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, மியூசிக் ஒரு சைடு போயிட்டுருக்கும், பாட்டு ஒரு சைடு போயிட்டுருக்கும். தெரியுமா அந்த பாட்டு? பிரியாவில் என்ன பாட்டு? பிரியாவில் உள்ள பாட்டு சொல்லுங்கள். ஓ ராகம் ஒன்று டார்லிங் டார்லிங் இல்லை அக்கறை சீமை அழகினிலே அதில் இன்னொரு பாட்டு இன்னுயிர் நீ தானே இன்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே நீ நீ யாரோ இங்கு நான் யாரோ என்று சேர்ந்தோமே காண்போமே. அதில் இந்த சரணம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானன ரிதம் ஒரு சைடு போயிட்டுருக்கும், பாட்டு ஒரு சைடு போயிட்டுருக்கும். இதெல்லாம் கஷ்டம் அந்த டைம்ல சரியான கஷ்டம். அதெல்லாம் வந்து அவருடைய நம்ம அந்தளவுக்கு இசை படிக்கல, இன்னும் நான் இசை படிக்கலை. நான் தான் சொல்லலை, நான் கம்போஸ் பண்ணுறேன்னா அவர் தான். எனக்கு நீ கீபோர்டு வாசிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது, சுதி கூட தெரியாது, சுதி ராகம் தானே. கம்போஸ் பண்ணுறீங்களே பாடல், அதான் எப்படின்னு தெரியல, கேள்வி ஞானம் தான். ஆமாம், கடவுளுடைய ஆசீர்வாதம், மற்றபடி இவருடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அனுகிரகம், இவருடைய ஆசீர்வாதம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? கானாக்கும் கிராமியப்புற பாடல்களும் ஒரு வித்தியாசம் என்ன? நிறைய பேர் இப்போ உங்களோட பார்க்கும்போது ஒரு கானா சிங்கர் அந்த ஒரு சின்ன ப்ராக்கெட்டில் அடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்குள்ள இருக்க வித்தியாசம் சொல்லி முடிக்கலாம். அது உண்மையிலேயே நான் வந்து இந்த கலாட்டா மூலமாக வந்து நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ நான் முதல்ல கலாட்டானாவே நான் பயந்துக்கிட்டு தான் வந்தேன், நம்மளை கலாட்டா பண்ண வந்திருக்காங்களா அப்படின்னு. ஆனால் நவீன் அப்படி இல்லை, சூப்பராக உட்காந்து நிறைய விஷயங்களை கழட்டி எடுத்துகிட்டு இருக்காரு, தவிர அவர் கலாட்டா பண்ணலை. ஏன்னா இப்போ நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு அம்மா, சரி, கானா பாட்டுங்கிறது அக்கா, அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கானா பாட்டுங்கிறது சென்னை மக்களுடைய இவங்க பாட்டு. இந்த நாட்டுப்புற பாட்டு அப்படி விரவி இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக, ஒரு திசையிலையும் ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இந்த நாட்டுப்புற பாட்டில் ஒரு பகுதி தான் கானா பாட்டு. ஓகே ஓகே. ஆனால் இப்போ எங்கே போனாலுமே என்ன ஆகுது, இப்போ கானா பாட்டுன்னு வச்சோடனே இப்போ இந்தியில் வந்து கானா தான் சொல்லுவாங்க, மொத்தமாகவே பாட்டவே கானா தான் சொல்லுவாங்க. ஆனால் அது கானா பாட்டுன்னு வந்து இப்போ என்ன, எந்த நாட்டுக்கு போனாலுமே நீங்கள் கானா பாடாதான் சொல்லும்போது அம்மாவை மறைச்சிட்டு அக்காவை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி.
இப்போ எப்படி ஆயிடுதுன்னா இப்போ கானா படம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஸ்டவ் மேலே கடாயி பாக்கெட் இல்லை சடை, இப்போ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வியூஸ் எடுத்திருக்கோம். ஆனால் அது உள்ள அர்த்தம் இருக்குமான்னு கேட்டால் பெரிய அளவு அர்த்தம் இருக்காது. ஆனால் கேட்கும்போது ஜாலியாக இருக்கும், அப்போதைக்கு ஜாலியாக கேட்கலாம், ஒரு ஃபன்னாக கேட்கலாம். ஆனால் நிறைய கிராமியப்புற பாடல்கள் இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத பாட்டே இருக்காது. ஏதோ ஒரு அது வாழ்க்கை அர்த்தத்தையோ விவசாயம் ஏதோ ஒரு வாழ்க்கையோட அர்த்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய வித்தியாசமா கானாக்கும் கிராமியப்புற பாடல்களுக்கும் சொல்லலாமா? இல்லை, கானாலே சோகத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதோட முக்கியப்படுத்த இப்போ என்னன்னா, நல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்த ஒரு ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மியூசிக்கோட அடியோட வந்தோடனே அது அந்த இளைஞர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்களா, அவங்க கேட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க அடுத்த தட்டு இருக்கிற குழந்தைகளை அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அப்படியே கேட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெனரேஷன் மாறினதாக தான் நான் கருதுறேன். அர்த்தம் இங்கே முக்கியம் இல்லை, அப்போதைக்கு ஜாலியாக இருக்கு. அப்போதைக்கு அதே இப்போ அடுத்த தலைமுறைக்கு இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு மெயின் விஷயம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது ஒரு பாடலாகவே உங்களுடைய ஒரு பாடலாக பண்ணியிருக்கேனே, அதுதான் அது ஒரு பாடலாக பாடி முடிக்கலாமே. அடுத்த விளை நிலங்களும் வீடுகளாச்சு, விவசாயி வாழ்க்கை பாலா போச்சு, சோத்துக்கன செய்ய போற சொல்லு பொது சனமே, நம்ம சந்ததிக நமக்கு பின்னே இங்கே வாழணுமே. ஸோ கிராமியப்புற பாடலாக இருக்கட்டும் இல்லை சினிமா பாடல்களாக இருக்கட்டும், எப்பயுமே ஆந்தனி தாஸ் அண்ணனுடைய பாடல்லாம் அதுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்குது. ஸோ வெறும் கொண்டாட்ட பாடல்கள் மட்டும் இல்லை, நிறைய ஒரு மாதிரி சோகமான பாடல்கள் எல்லாத்துக்குமே உங்கள் குரல் வந்து ஒரு தனித்துவமான குரல். அதனால தான் மக்களுக்கு எப்பயுமே உங்களோட குரல் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து இதே போல் உங்களுக்கு மிஸ் ஆனாலும் விடாமுயற்சி, பெரிய விடாமுயற்சி எடுத்து இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். சாவடிக்காக அப்படி தேட்டரில் எல்லாம் கொண்டாட உங்களுக்கு எப்படி இருக்குது? தேட்டரில் எப்படி இருக்கும் அந்த பாட்டு? தேட்டரில் நான் வந்து எங்கள் தஞ்சாவூரில் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே 3வது தேட்டர் தஞ்சாவூரில் போட்டிருக்காங்க, வெற்றி சினிமாஸ்ன்னு. அதில் தான் படம் வரப்போகிறதா இருந்தது. நான் ஒரு ஷோவே வாங்கி எல்லாத்தையும் கூட்டி போகலாம் அப்படின்னு போய் டிக்கெட்லாம் விசாரிச்சுட்டேன். ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாத்தையும் போய் பார்க்க வைப்போம் அப்படின்னு முயற்சிக்கு வந்துட்டேன். ஏன் விடாமுயற்சியும் நடக்கணும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நடக்கும். உண்மையிலே நான் சொல்லுங்கள், நான் அடுத்த லாஸ்ட்டில் முடிக்கிறேன். ஸோ உண்மையிலே உங்களோட விடாமுயற்சி நிறைவு பெறும். தேட்டரில் அப்படியே உங்களோட குரலை கேட்டு நாங்கள்லாம் கொண்டாட காத்திருக்கோம். இது வரைக்கும் என்கிட்ட ரொம்ப பொறுமையாக அழகாக வார்த்தைகளை வாங்கியிருக்கிறாரு என் நண்பர் நவீன், அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கலாட்டா நேயர்களுக்கு வழக்கம் போல் எப்பவும் நன்றி. ஏன்னா நிறையா அது மாதிரி திறமையான விஷயங்களை, திறமையான கலைஞர்களை, நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறதுல கலாட்டா அதில் ஒரு முக்கியமான முதலிடத்தில் இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து கலாட்டா யூடியூப் சேனலில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறேன். எல்லோருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ராம்ராஜ் வேடி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேடி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just 1 rupee per minute. Visit angloenglish.com.